உற்சாகமாய் கரங்களை தட்டி தெய்வ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி அல்லேலூயா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது, உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. ஆமென். அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. ஆமென். அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா சேர்ந்து பாடுறது நல்லது, ஏற்புடையது. நீலாவை பார்க்கும் போது விண்மீன்கள் நோக்கும் போது, ஆமென், விண்மீன்கள் நோக்கும் போது என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம். உந்தன் திருநாமம், உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. பாடுவோம். அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. ஆமென். எஸ், உயர்ந்தது. உந்தன் திருநாமம். ஆமென். உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம். ஆமென். உயர்ந்தது. ஆமென். அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது ஏற்புடையது. உமக்கை ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கை ஸ்தோத்திரம் பாடுவோம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கை ஸ்தோத்திரம். என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்திடுவே. என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்திடுவே. அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் கலிகூறுவே. அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் கலிகூறுவே. உமக்கை ஸ்தோத்திரம், உமக்கை ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கை ஸ்தோத்திரம், உமக்கை ஸ்தோத்திரம்,
உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் கல்வாரி நாயகனே கண்களில் நிறைந்தவரே கரம் பிடித்தவரே கைவிட கண்மலையே கல்வாரி நாயகனே கண்களில் நிறைந்தவரே கரம் பிடித்தவரே கைவிட கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம் உற்சாகமுள்ள இருதயத்தோடு அவரை உயர்த்துகிற துதியை அவர் பிரியமாய் ஏற்றுக்கொள்கிறார். உமக்கே ஸ்தோத்திரம் திராட்சை ரசமார்க்கிலும் இனிமையானவரே திராட்சை ரசமார்க்கிலும் இனிமையானவரே ஊற்றுண்ட பரிமளமே உலகெல்லாம் மனமே ஊற்றுண்ட பரிமளமே உலகெல்லாம் மனமே உமக்கே ஸ்தோத்திரம் ஏக சத்தமாய் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் இடகையால் தாங்குகிறீர் வலகையால் தழுவுகிறீர் இடகையால் தாங்குகிறீர் எனக்கு எனக்கு உரியவரே இதயமாள்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் ஆமென் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாத உமக்கே உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் எஸ் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஓ ஆராதனை உமக்கே பாடுவோம் ஆமென் உமக்கே ஆராதனை உமக்கே எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே சொல்லுங்க எந்தன் கண்மலையானவரே எங்களை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை
வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, எஸ் பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜானி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜானி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, உமக்கே. ஆமென். எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆமென். உமக்கே சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆமென். உமக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுவோம், உளமாற பாடுவோம். அதுதான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை. ஆமென். ஆராதனை 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 உமக்குதானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்குதானே. சொல்லுவோம், ஆராதனை 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 உமக்குதானே. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. ஆமென். திருநாமம்
எவ்வளவு உயர்ந்தது. ஊற்றும் தேவா, ஊற்றும் தேவா, உன்னத ஆவியை ஊற்றும் தேவா, தாரும் தேவா, தாரும் தேவா, அக்கினி அபிஷேகம் தாரும் தேவா, அக்கினி அபிஷேகம் தாரும் தேவா, அபிஷேகம் தாரும் தேவா, ஊற்றும் தேவா, உன்னத ஆவியை ஊற்றும் தேவா, தாரும் தேவா, தாரும் தேவா, அக்கினி அபிஷேகம் தாரும் தேவா, அக்கினி அபிஷேகம் தாரும் தேவா. உள்ளும் புறமும் என்னை சுத்தம் செய்து உன்னத ஆவியை ஊற்றிடுமே, உள்ளம் நிரம்பி வழிந்திட வல்ல அபிஷேகமே தந்திடுமே. உள்ளம் புறமும் என்னை சுத்தம் செய்து உன்னத ஆவியை ஊற்றிடுமே, உள்ளம் நிரம்பி வல்ல அபிஷேகமே தந்திடுமே. ஊற்றும் தேவா, ஊற்றும் தேவா, உன்னத ஆவியை ஊற்றும் தேவா, தாரும் தேவா, தாரும் தேவா, அக்கினி அபிஷேகம் 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 தாரும் தேவா. நாமே நல்ல ஆவியில நிரம்பி நல்ல விட்டு கொடுத்து ரபா ஷதரலதி ரமகதரபா ரகஷதரலதி ரமகதுரோபோ லிதனமமா ஷதனமகபரபலதி ரமா லகரஷதரலதி ரமகபுரிபலதரபா. Hallelujah, mighty God, mighty God, mighty Jesus. Oh, Rashada Rekama Shagarala Diraba, Rima Shadarala Diraba Kadaraba. இந்த காலை வேளையில, இந்த உபவாச வேளையில கர்த்தருடைய ஆவியானவருடைய நிறைவான பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறதுக்காக நல்ல கரங்களை தட்டி ஹalleluya ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya mighty God ஷதரலதிரமா ஷகதிரபா. mighty Father, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் என்று சொல்லலாமா? சங்கீதக்காரனாகிய தாவீது ஹalleluya, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவருடைய கோலும் தடி என தேற்றோ. ஆமென். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. ஆமென். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, அர்ப்பணிப்போடு ஆவியானவரே, ஆவியானவரே. ஆமென். இந்த காலை உபவாச ஜெப வேளையில கர்த்தருடைய ஆவியானவருடைய அற்புதமான கிருபை, அவருடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும். ஆமென். நம்முடைய வாழ்க்கை தாகத்தாலே வறண்டு போயிருக்கிறது போல, என்னுடைய வாழ்க்கையே வறண்டு போயிருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கை எந்த பக்கத்தை திரும்பினாலும் வறட்சியா இருக்கிறதே என்று சொல்லி ஒருவேளை அங்கலாய்த்து
என்னுடைய பிள்ளையனுடைய காரியம் வறண்டு போயிருக்கிறதே என்று சொல்லி வேதனையோடு தத்தளி போடுவவர்களை நீங்க வந்திருக்கலாம். இந்த காலவெளியில நம்முடைய வறட்சிகளை மாற்றுகிறவர். ஆமென். உன் சந்ததியின் மேலே ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்னவர் இந்த காலவெளியில நம்மோடு கூட இருக்கிறார். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. சொல்லுவோம். என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. ஆமென். இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் ஆமென். தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே. தாகத்தாலே கதறும் போது சோர்ந்து போகும் நேரத்திலும் வேலனை தருகின்றீர். சத்துவமில்லா வேலைகள் பெருக செய்கின்றீர். சோர்ந்து போகும் நேரத்திலும் வேலனை தருகின்றீர். சத்துவமில்லா வேலையில்லதை பெருக செய்கின்றீர். பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவேன். பெற்றுக்கொள்ளுங்க தேவ பலன். உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலனடைந்திடு. க்ளோரி. ஆமென். சோர்வுகளை மாற்றுகிறவர். சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர். சத்துவமில்லா நேரத்தில் அதை பெருக செய்கின்றீர். சோர்ந்து போகும் வேலனை தருகின்றீர். சத்துவமில்லா வேலையில்லதை பெருக செய்கின்றீர். பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. பள்ளத்தாக்கில்
தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. என்ன கோடிரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்ன கோடிரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. ஆமென். எஸ், ஆவியானவரே, ஆவியானவரே. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி உங்கள் கண்ணீரை காண்கிறவர், உங்களுடைய தாகத்தை அறிகிறவர், சிம்சோனுடைய தாகத்தை தீர்க்கும்படி அன்றைக்கு ஒரு ஊற்றை திறந்து சிம்சோனுடைய ஜீவனை காப்பாற்றினவர். ஆமென். சிம்சோன் எழுந்து அந்த தண்ணீரை குடித்து அந்த இடத்திற்கு, அந்த ஊற்றுக்கு என்னகோரி என்று பெயரிட்டான். ஆமென். என்னகோர். ஆமென். என்னகோர் என்றால் அவர் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர். நல்ல கரங்களை தட்டி நம்முடைய தாகத்தை தீர்க்கிற ஜீவ ஊற்று. ஆமென். இந்த காலை உபவாச ஜெப வேளையில எல்லா கட்டுகள், எல்லா தடைகள், எல்லா சோர்வுகளை கர்த்தர் அகற்றி உங்களை புது பலத்தால் நிரப்புவதற்கு என் தேவன் போதுமானவர். என் தேவன் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, மைட்டி காட், மைட்டி ஜீசஸ். ஆவியானவரே, ஆவியானவரே, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஹல்லேலூயா. மைட்டி ஃபாதர், இந்த காலை உபவாச ஜெப வேளையில கர்த்தருடைய விசேஷித்த பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் இருக்குது. ஆமென். எத்தனை பேர் அதை அனுபவிச்சீங்க? ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில அவருடைய தொடுதல், அவருடைய அற்புதமான கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு இருக்கிறது. ஆமென், ஆமென். இந்த ஆன்லைன்ல இந்த உபவாச ஜெப வேளையில நிற்கிற ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் கர்த்தருடைய ஆவியானவருடைய பலத்த கிரியை இறங்கி இருக்கிறது. ஆமென். நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர், நம்முடைய கலக்கங்களை மாற்றுகிறவர், நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். இந்த காலவெளியிலே அவரை ஆராதிப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என்னோடு கூட 1 சாமுவேல் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ள கேட்கிறேன். Turn along with me the book of 1 Samuel, the 30th chapter. Samuel 30th chapter, the 8th verse and 19th verse. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8, 19 ஆகிய வசனங்களை நம்ம ஒன்று சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடரட்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், நீ அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதாயிலும் பெரிதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வேத புஸ்தகத்திலே தாவீதுக்கென்று கர்த்தர் ஒரு இடத்தை வைத்திருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். வேத புஸ்தகத்திலே கர்த்தர் தாவீதுக்கு வைத்திருக்கிற இடம் விசேஷமானது, வித்தியாசமானது. ஆமென். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் அவர் சொன்னதை செய்கிறவர் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு சொல்கிறது. அல்லேலூயா. அவர் ஒன்று சொன்னால் சொன்னதை செய்வார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அதைத்தான் என்னாகமம் 23:19 சொல்கிறது. பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனபுத்திரரும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? ஆமென்.
தாவீது வாழ்க்கையில ஒரு நெருக்கம், ஒரு பிரச்சனை. தாவீது சவுல் தாவீதை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று யோசிக்கிறான். காரணம், சவுல் ஸ்தானத்திலே தாவீது அபிஷேகிக்கப்பட்ட நாள் முதல் நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. ஆகவே நான் அவனை தள்ளி என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வைக்கப் போகிறேன் என்று சொல்லி சவுலை தள்ளி தாவீதை கர்த்தர் ஏற்படுத்தி ராஜாவாக சவுலை சாமுவேல் மூலமாக அபிஷேகம் பண்ணார். ஆமென். வேதம் சொல்கிறது, அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இருந்தார். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கின அந்த ஜனப்பொழுது சவுலின் இடத்துல ஒரு பொல்லாத ஆவி விடப்பட்டது. அல்லேலூயா. ஒரு பொல்லாத ஆவி அவனை அலக்கழித்தது. இப்படி சவுல் மூலமாக ஏற்கனவே பலவிதமான நெருக்கங்கள். வேதம் சொல்கிறது, சவுல் தாவீதின் உயிரை வாங்க அனுதினமும் தேடினான். ஆமென். ஒவ்வொரு நாளும் சவுல் தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று யோசிக்கிற நேரத்தில் தாவீது அவனோடு கூட ஒரு 600 பேர். ஆமென். தாவீதும் தாவீதோடு கூட 600 பேர். 600 பேர்னா 600 குடும்பங்கள். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து போய் ஒரு பட்டணத்திலே அடைக்கலம் புகுந்து கொள்கிறார்கள். அந்த பட்டணத்துக்கு பெயர் சிக்லாக். சொல்லுங்க, சிக்லாக் பட்டணம். தாவீதும் அவனோடு கூட 600 பேரும் சவுல் தன்னை துரத்தி வருகிற அந்த காரியங்களை எல்லாம் கவனிப்பதற்காக வெளியே போயிருக்கிறாங்க. எதிரிகள் வந்து சிக்லாக் பட்டணத்தை இருக்கிற எல்லாரையும், அதாவது தாவீதோடு கூட 600 யுத்த வீரர்கள், அவனுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் சிறைப்பிடிச்சிட்டு அந்த பட்டணத்தை அக்னியினால் சுட்டரிச்சிட்டு பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமென். தாவீது திரும்ப எல்லாரும் வீட்டுக்கு வர்றதுக்காக வராங்க. அந்த பட்டணம் எரிந்து கொண்டிருப்பதை இவர்கள் பார்க்கிறார். ஆமென். பாருங்கள், அவர்களுடைய இருதயம் சுக்குநூறாக உடைந்து போனது. அல்லேலூயா. தாவீது உடனே தேவ சமூகத்தில் கேட்கிறாரு, அந்த எதிரிகளை நான் பின்தொடரவா? அவர்களை நான் பிடிப்பேனா? இழந்து போன பொருளை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வேனா அப்படின்னு தேவ சமூகத்தில் கேட்ட பொழுது, அதை தான் 19ஆம் வசனத்தில் வாசித்தோம். அதை கர்த்தர் அவனுக்கு பதில் சொன்னார், நீ போ, நீ இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வாயின்னு சொன்ன உடனே தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படைஞ்சு புறப்பட்டு போய் எதிரிகள் போய் கொண்டிருக்கும் பொழுதே அவர்களை வீழ்த்தி இழந்து போன எல்லாவற்றையும் தாவீது திரும்ப பெற்று கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா விதமான நஷ்டங்களையும், தோல்விகளையும், சாபங்களையும், துக்கங்களையும், அவகீர்த்திகளையும் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை பலவிதமான நெருக்கத்தின் மத்தியிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். கண்ணீரின் பாதையில் நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். அவமானத்தின் சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கலாம். கர்த்தரை விசுவாசிக்கிறபடியால், கர்த்தரை ஆராதிக்கிறபடியால் உங்கள் துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவாராக. உங்களுடைய எல்லா அவமானத்தை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுவாராக. எந்த இடத்திலே நஷ்டத்தையும், எந்த இடத்திலே தோல்வியும், எந்த இடத்திலே துக்கத்தையும், எந்த இடத்திலே அவமானத்தை சந்தித்தீர்களோ அதே இடத்திலே கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நிற்பதற்கு கிருபை செய்வாராக என்று ஊழியக்காரன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் பட்ட காரியத்திற்கு கர்த்தர் உங்களுக்கு இரட்டத்தனையாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய எல்லா நஷ்டங்களையும் தோல்விகளையும் ஜெயமாக மாற்றுவாராக. ஆமென். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய அற்புதமான கரம் தாவீது இழந்த எல்லாவற்றையும், அதைத்தான் 19ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதாகிலும் பெரிதாகிலும் குமாரராகிலும் குமாரத்தியாகிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஆமென். எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். அல்லேலூயா.
20ஆம் வசனத்தை பாருங்கள். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான், அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி, இது தாவீதின் கொல்லை என்றார்கள். அல்லேலூயா. இது தாவீதின் கொல்லை என்று புகழ்ந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? புகழ்ந்தது யார் தெரியுமா? யார் இகழ்ந்தார்களோ அவர்கள் புகழ்ந்தார்கள். ஆமென். 4ஆம் வசனத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 30:4 பாருங்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அழுதது யார் தெரியுங்களா? அழுதது யார் தெரியுங்களா? சொல்லுங்க. ஆண்கள் அழுதார்கள். ஆமென். ஆண்கள் அழுதார்கள். எத்தனை பேருக்கு குளிருது? ஆஃப் பண்ணிடவா? ஆக திரும்பி வந்து எல்லா ஆண்களும் அழுதார்கள். கவனிக்கிறீங்களா? இயல்பா பெண்கள் அழுவார்கள். ஒரு சின்ன ஷாக் கூட தாங்க மாட்டாங்க. ஆமென். உடனே ஒரு தட்டுனா போதும், உடனே கண்ணிலேருந்து ரோலாக கீழே கொட்டும். ஆமென். அது ஒரு தனி கிருபை தான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆனால் ஆண்கள் அழுதார்கள்னா, பொதுவாக ஆண்கள் வந்து சீக்கிரத்தில் அழ மாட்டாங்க. அப்படியே அழன்னு நினச்சோன்னா மறைச்சி அழுவாங்க. ஆமென். பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தரிசனத்தை பார்க்குறான். எல்லாருடைய அரிக்கட்டுகள் கீழே விழுந்து கிடக்குது. யோசேப்பு அரிக்கட்டு மட்டும் நின்றுட்டு இருக்கு. ஆமென். இதை அண்ணன்களுக்கு சொன்னது தான் தாமதம். ஆமென். அன்னைக்கு பிடிச்சது, நம்ம பாஷை சொன்னால் சனியை. ஆமென். இன்னைக்கு பிடிச்சது சனியை. ஓடுறான். பல பாடுகள், வேதனைகள். ஆனால் ஒரு நாள் எக்ஸாக்டாக என்னத்தை பார்த்தானோ அது அப்படியே நடக்குது. அவனுடைய சகோதரர்கள் 10 பேரும் விழுந்து கிடக்குறாங்க இவனுக்கு முன்னாடி. ஆமென். இவன் சொல்கிறான், இவனை பார்த்த உடனே அப்படியே விழுந்த உடனே இவனுக்கு அழுகிறதுக்கு இருதயம் உடஞ்சி போச்சு. அழுகிறதுக்கு இடத்த தேடி ரூமுக்குள்ளே போய் ஓன்னு அழுதுட்டு அப்புறம் கண்ணெல்லாம் துடைச்சி வந்து நிற்பான். ஆமென் சொல்லுங்க. அது ஆண்களுடைய இயல்பு. ஆமென். ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், இருதயம் சுக்குநூறாக உடஞ்சி போச்சு அவங்களுக்கெல்லாம், தன்னுடைய மனைவி பிள்ளைகள் நிமித்தம். ஆமென் சொல்லாமா? பிள்ளைலாம் போயிடுச்சு. ஐயோ, வேலை சிலர் சொல்லியிருப்பான் பொழுது, மனைவி போயிருந்தா கூட பரவாயில்ல, பிள்ளை போயிடுச்சாப்பா. ஆமென். ஆனால் சிலர் ரொம்ப மனைவி மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறவங்க பாருங்க, ஐயோ மனைவி போச்சு, என்ன போச்சு, பிள்ளை போச்சு, மகன் போச்சுன்னு அழுறான். எந்த அளவுக்கு இருதயம் உடஞ்சிருந்தா, 4ஆம் வசனம் சொல்லுது, அழுகிறதற்கு பலன் இருக்கிற மட்டும் எப்படி அழுதாங்களாம்? சத்தமிட்டு அழுது. 6ஆம் வசனம் பாருங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசத்தினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் இந்த ஆள் தான்ப்பா காரணம். ஆமென். சனியம் பிடிச்சவன், கொஞ்சம் கூட ராசியே இல்லாதவன், கொஞ்சம் கூட கிருபை இல்லாதவன், சபிக்கப்பட்டவன். இவன் கூட என்னைக்கு வந்தோமோ நம்ம நிலமும் போச்சு, இடமும் போச்சு, பயந்து இவனும் கூட இருந்து கொஞ்சம் கூட ராசி இல்லாதவன். சொல்லுங்க, என்ன இல்லாதவன்? ஓடுறான். அவன் உயிரை பாதுகாக்கிறதுக்கு ஓடி போய் கடைசியில் நம்ம உயிரெல்லாம் நடுத்தருக்கு வந்துச்சே அப்படின்னு அவங்கள புலம்பி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, கல் எடுத்து முதல்ல சாகடிக்க வேண்டியவன் யாரு? தாவீதை தான் கல் எடுத்து அடிக்கணும். எல்லா ஒரு ஆசீர்வாதத்திற்கு கூட பாத்திரவான் கிடையாது இவன் சொல்லி எல்லாம் அப்படி சொன்னவங்க இப்போ என்ன சொன்னாங்க? 20ஆம் வசனத்தில், இது தாவீதின் கொள்ளை என்று புகழ்ந்தார்களாம். அல்லேலூயா. சில நேரங்களில் கர்த்தர் நம்மோடு கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க, நமக்கு நெருங்கினவங்களே நமக்கு விரோதமாக பேசுவதற்கு சில சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். ஆமென்.
நமக்கு தெரியாதவங்க நம்மளை பற்றி பேசுனாங்கன்னா அது கூட அந்தளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் நம்ம ரொம்ப நெருங்கினவங்க நம்மளை பற்றி பேச ஆரம்பித்தாங்கன்னா நம்ம இருதயம் உடைய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் கர்த்தர் தாவீதினுடைய சூழ்நிலைமைகளை முற்றிலுமாய் மாற்றினார். ஆமென். யார் இகழ்ந்தார்களோ அவர்கள் புகழும்படி கர்த்தர் செய்தார். இந்த காலவெளியில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற காரியங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ, எப்படிப்பட்ட இகழ்ச்சிக்கு காரணமானீர்களோ, அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளெல்லாம் நிச்சயமாய் கர்த்தர் மாற்றி எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். பக்கத்தில் பார்த்து கையை குலுக்கி முகத்தை பார்த்து முறைச்சி இல்லை, சந்தோஷமாக சொல்லுங்கள், எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். ஆமென். 90ஆம் சங்கீதத்தில் தாவீது மோசேயினுடைய ஒரு அற்புதமான ஜெபம் 90ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 14, 15 ஆகிய வசனத்தில் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையில் உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்கும். ஆமென். எப்போதான் இந்த பிரச்சனையெல்லாம் மாறுமோ, எப்போதான் இந்த துன்பம்லாம் மாறுமோ, எப்போதான் இந்த இழப்பெல்லாம் மாறுமோன்னு சொல்லி, எப்போதான் என்னுடைய பிள்ளைனுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வருமோ, எப்போதான் இந்த சாபமான அந்த சூழ்நிலைமைகளெல்லாம் என் வாழ்க்கையிலிருந்து மாறி போகுமோ என்று சொல்லி பல விதத்தில் வேதனையோடு தத்தளிப்போடு இந்த காலை உபவாச ஜெப வேளையில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் உங்களை மகிழ்ச்சியாக்குகிற அற்புதமான கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஆமென். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை தந்து இரட்டத்தனையாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகரியா 9:12 வாசிக்கும் பொழுது, நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கே உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவாராக. யோபு 42:10 வாசிக்கிறது போல, யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதித்தது போல கர்த்தர் உங்களை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வார்த்தையும் பக்கத்தில் பார்த்து சொல்லிடுங்க, கர்த்தர் உங்களை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இரட்டத்தனையாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகிழ்ச்சியே இல்லையா? கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதிப்பாராக. சொல்கிறதே சொல்கிறீங்க, ஒரு பல மடங்குன்னு சொல்லப்படாதா அப்படின்னு சிலர் யோசிக்கிறாங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை உங்களுடைய வாழ்க்கையில் சகலவிதமான கிருபையினாலும் ஈவுகளினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நிரப்புவாராக. ஆமென். தாவீதினுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட நல்ல குணாதிசயங்கள், அற்புதமான குணாதிசயங்கள் தான் தாவீது இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்தது. ஆமென். தாவீதினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அற்புதமான குணாதிசயங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இந்த காலவேளையில் ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்தில் நல்ல சுபாவங்களால் நம்முடைய வாழ்க்கை நிறைக்கப்படுமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மைக்காகவே நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நன்மைக்காகவே நடத்துவார். ஆமென். எல்லாமே நன்மைக்கே. சொல்லுங்க பாபம். எல்லாம் நன்மைக்கு தான். என் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நன்மைக்காகத்தான். அல்லேலூயா. ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தீமையை அனுமதிக்கவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் தீமையை அனுமதிக்கவே மாட்டார். ஆமென் சொல்லலாமா? தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ, தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மை
நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே இன்றைக்கே. சிலுவைதனை அனுமதித்தீர் நன்றி, சிந்தைதனை மாற்றி நீர் நன்றி. சிலுவைதனை அனுமதித்தீர் நன்றி, சிந்தைதனை மாற்றி நீர் நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. அல்லேலூயா. அதனால வேதம் அப்படிதான் சொல்லுது. ரோமர் 8:28 அவரிடத்தில் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். We know that all things work together for good. ஆமென். எல்லாமே நன்மைக்கு. சத்தமா சொல்லுங்க. எல்லாமே நன்மைக்கு. அல்லேலூயா. அமைச்சரவையில் ஒரு அமைச்சரில் ஒருத்தர் ராஜாவுக்கு பக்கத்திலே இருப்பார். ஆமென். ராஜாவுக்கு வலதுகரன்னு வச்சிங்களேன். அவர் வாயில் வர வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா, விடுங்க ராஜா எல்லாம் நன்மைக்கே. ஆமென். எல்லாம் நன்மைக்கே. திடீர்னு ஒருத்தன் படையெடுத்து வந்து ஆட்களை பிடிச்சிட்டு போகிறான், கொஞ்சம் பகுதியும் எடுத்துட்டான். இவர் சொல்கிறாரு, விடுங்க ராஜா எல்லாம் நன்மைக்கே. ஆமென். ராஜாவுக்கு இவரை பார்க்கும்போதெல்லாம் டென்ஷனாக இருக்கேன். இவன் நான் எப்போ பாரு நன்மை நன்மைன்றான், எல்லாத்துக்கும் நன்மை நன்மைன்றானே. ஆனால் ராஜா பேசிக்கிட்டே இருக்கிறாரு, கையில் ஆப்பிள் வெட்டிக்கினே இருக்கிறார். பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆன்னு கை வெட்டிச்சு. கை வெட்டின உடனே துடிக்கிறார் ராஜா. இவன் சொல்கிறான், விடுங்க ராஜா நன்மைக்கே அப்படின்னா இவர் கோவம் வந்துட்டு, தூக்கி இவனை ஜெயிலில் போடுங்க. இவனை நான் கையை வெட்டிக்கினா கூட இவன் என்ன சொல்கிறான், நன்மைக்கேன்றான். ராஜா இவர் இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டார், இவர்கிட்ட கேட்காம எதையும் செய்ய மாட்டார். ஜெயிலில் போட்டாங்க. ராஜா வேட்டை ஆடுறதுக்கு கொஞ்சம் பேரை கூட்டிட்டு காட்டுக்கு போகிறார். போனவங்க போன டீமு தனித்தனியாக பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிட்டான். வழி தெரியாமல் பிரிஞ்சு போகிற சூழ்நிலைமை. கூடையும் இவன் இல்லையே. இவனை கையை வெட்டும் பொழுது இவன் சொன்னான், நன்மைக்கேனவனே தூக்கி ஜெயிலில் வேற போட்டோம். ஆமென். ஜெயிலில் போட்டுறது இழுத்துன்னு போகிறாங்க. ராஜா பார் தான் பார்க்குறாரு, கவலைப்படாதீங்க ராஜா நன்மைக்கேன்னா. ஆமென். இப்போ பார்த்தா அவனும் இல்லையே. தூக்கின்னு போனோம். திடீர்னு தனித்தனியாக போனோம். திடீர்னு ராஜா வந்து ஒரு காட்டு மிராண்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டார். காட்டு மிராண்டி அவனை ராஜாவை தூக்கின்னு போய் பலி கொடுக்க போயிட்டாங்க. பலி கொடுக்க போய் ஓன்னு கத்தின்னு எல்லாம் போய் இவரை பலி கொடுக்குற நேரத்துக்கு அந்த காட்டு மிராண்டி தலைவன் திடீர்னு நிறுத்து, இவன் கையில் ஒரு காயம் இருக்குது, நம்ம சாமிக்கு ஆகாது, இவனை விட்டுருன்ட்டாங்க. பையன் கையை வெட்டும்போது என்ன சொன்னா, நன்மைக்கேன்னு சொன்னது நன்மையாக தான் முடிஞ்சு போச்சு. வந்த உடனே முதல்ல அவனை ஜெயிலேருந்து வெளியே விட்டுரு, வெளியே விடுன்னு சொல்லி அவனை வெளியே விட்டு, சார் மன்னிச்சிருப்பா அப்படின்னா, சரி எனக்கு ஒன்று புரியல, என் கையை கட் பண்ணும்போது நன்மைக்கே சொன்னேன், நான் உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டேன். ஜெயிலில் போடுறதுக்கு ஒன்று இழுத்துன்னு போகும்போது என்ன சொன்னேன், எல்லாம் நன்மைக்கு விடுங்க ராஜான்னு. என்ன நன்மை உன்னை ஜெயிலில்? நல்லது தான், நீங்கள் எங்கே போனாலும் நான் தான் கூட வருவேன். 2 பேரையும் பிடிச்சிருப்பாங்க, உங்கள் கையில் காயன் உங்களை விட்டுருப்பாங்க, என்ன போட்டு தள்ளியிருப்பாங்க. நான் ஜெயிலில் நடந்தது நன்மை தானே என்ன. அப்போ தான் புரிஞ்சுதான். இந்த மாதிரி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்காகவே. அதனால் இப்போ நடந்திருக்கிற பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போவாதீங்க. ஆமென். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். இந்த தாவீது வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய காரியம் நடக்குது. பட்ட காலே படம் சரிங்களா, எனக்கு தானா திருப்பி திருப்பி வரணும். ஆமென்.
எனக்கு தானே திருப்பி திருப்பி வரணும். ஒரு தம்பி எஸ்எம்எஸ் ஷாப்பில் விழுந்து நாளுக்கு பிறகு சார் பாஸ்டர் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், வீட்டில் பொண்ணு கீழே விழுந்து கால் ஒண்டிச்சு பாஸ்டர். ஆமேன். என்னப்பா இது உனக்கு சோதனைக்கு மேலே சோதனை வருதப்பா அப்படின்னு தம்பிக்காக நான் ஜெபித்தேன். பாருங்கள், இப்போ சில நேரத்தில் சொல்கிற மாதிரி பட்ட காலே படம், அதை மாதிரி பலவிதமான போராட்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள். தாவீதினுடைய வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கங்கள், பாடுகள், வேதனை மத்தியிலும் எல்லாவற்றையும் சாதித்து நிமிர்ந்து நிற்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அப்படி செய்வதற்கு தாவீதிடத்தில் காணப்பட்ட சிறப்பு காரியங்கள் என்ன? அப்படி என்னதான் தாவீதிட்ட அற்புதமான காரியம் வச்சு பல காரியம் உண்டு. ஒரு 4 காரியத்தை சொல்கிறேன். 4 விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, அவன் சமர்ப்பிக்கிறவன். சத்தமாக சொல்லுங்க, சமர்ப்பிக்கிறவன். நம்பர் 2, அவன் சார்ந்திருக்கிறவன். சொல்லுங்க, சார்ந்திருக்கிறவன். நம்பர் 3, அவன் சளைக்காதவன். சொல்லுங்க. நம்பர் 4, அவன் சாட்சி உள்ளவன். சொல்லுங்க. ஞாபகத்தில் வைக்கணுன்றதுக்காக வரிசையில் அடுக்கி வச்சுருக்கேன். நான் இப்படி வரிசையாக அடுக்கி வச்சு நீங்கள் இந்த காதலை கேட்டு அந்த காதலை விட்டிங்கன்னா அதில் பிரயோஜனமே இல்லை. ஆமென். நம்பர் 1, சமர்ப்பிக்கிறவன். எதனாலே அவன் இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடிந்தது? முதல் 6 வசனம். எந்த முதல் 6ன்னு கேட்கக்கூடாது. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 6 வசனம். அதை வாசிக்கும் பொழுது 4ஆம் வசனத்தில் நாம் ஏற்கனவே சொன்னது போல பெலனிற்கு மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அல்லேலூயா. 6ஆம் வசனம் சொல்கிறது, நம்ம ஏற்கனவே வாசித்தோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், 118ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். இதெல்லாம் வாசித்து பார்த்துருங்கன்னா, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அல்லேலூயா. எங்கேருந்து கூப்பிட்டேன்? சந்தோஷமாக இருக்கும்போது கூப்பிடுறது பெரிய விஷயம் இல்லை. நெருக்கத்திலிருந்து கூப்பிடுறது தான் நாம் தேவனை பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அர்த்தம். அல்லேலூயா. தாவீது மிக நெருக்கப்பட்டான். சகல ஜனங்கள்னா அந்த கூட இருந்த 600 பேர். சகல ஜனங்கள் குமாரர் நிமித்தம், குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசத்தினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். சத்தமாமேன் சொல்லலாமா? கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். ஆமேன். 600 பேரை இப்போ அகைன்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கூட இருக்கிறவங்களே அகைன்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தாவீதும் டென்ஷன் ஆகி அவங்களோட சண்டை போட்டான்னு சொல்லலை. மாறாக பொறுமையாக இருந்தான், அமைதியாக இருந்தான், கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்ட அற்புதமான ஒரு தேவ மனிதன். அதனால தான் என்னுடைய செய்தியினுடைய முதல் தலைப்பு நான் சொன்னேன், சமர்ப்பிக்கிறவன். எந்த சூழ்நிலைமை வந்தாலும் தன்னை தேவனுக்கென்று சமர்ப்பிக்கிறவன். எது நடந்தாலும் கர்த்தருக்கு தெரியாமல் நடக்காது. அல்லேலூயா. ஆகவே தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் வரலாம். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு இயேசு சொன்னார். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு பாடுகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், பலவிதமான பாடுகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் உண்டு. ஆமென். ஆனாலும் நாம் கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். எப்படி நிலைத்திருக்க வேண்டும்? கர்த்தருக்குள். 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். ஆமென். அப்ப கர்த்தருக்குள் இருக்கிற, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற, கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். 2 கொரிந்தியர் 2:14 சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதாவதுன்னு சொல்லலை, கிறிஸ்துவுக்குள் எங்களை. அப்போ வெற்றி எப்போ கிடைக்குன்னா கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் தான். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உள்ளே இருங்க, வெளியே இருக்கக்கூடாது. ஆமென். லாபான பெத்துவேலும் சொன்னாங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரம் வெளியே நிற்பானேன். ஆமென். ஒரு சர்ச் வாசலில் இந்த வசனம் கரெக்டாக போட்டிருந்துச்சு. ஹல்லேலூயா. உள்ளே வாரம் வெளியே நிற்பானேன் அப்படின்னு சொல்லலாமா? கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கையிலே நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள் வரலாம். ஆமென். 1 பேதுரு 5:10 அப்படிதான் சொல்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்காக அழைத்தவராயிருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமென். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை. ஹல்லேலூயா. கொஞ்ச காலம். எவ்வளோ காலம்? கொஞ்ச காலம் தான். இந்த பாடுகள், உபத்திரவங்களாம் கொஞ்ச காலம் தான். வெளிப்படுத்தல் 2:10 சொல்கிறது, 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். எத்தனை நாள்? கொஞ்ச நாள் தான், 10 நாள். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில வருகிற இந்த பாடுகள், நெருக்கங்கள் இவைகளை கண்டு துவண்டு விடாதபடி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 600 பேரும் கல்லறியணும்னு எழும்பி நின்ன பொழுது தாவீது, என்னடா என்கிட்டே திமிரு காண்டிக்கிறீங்களாடா, உங்களை நான் கூப்பிட்டு வந்தேன், எனக்கு தேவையில்லாத வேலைடா அப்படின்னு அங்கே சண்டை போட்டிருந்தா அங்கே ஒரு பெரிய ஒரு ஃபைட் நடந்து எல்லாம் ஒருத்தர் வெட்டி விழுந்திருப்பாங்க. ஆமென். ஆனால் தாவீது எங்கே பொறுமையாக இருக்கணுமோ, எங்கே அமைதியாக இருக்கணுமோ, தலைவனாக இருந்தாலும் அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல, பொறுமையாக இருக்க வேண்டிய இடத்துல, விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுத்து, தேவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய இடத்துல சமர்ப்பிச்சனால தான் எதை இழந்தாரோ அதை திருப்ப பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு சமர்ப்பிக்கிறவர்களா, சின்ன சின்ன பிரச்சனைகள், போராட்டங்களை பார்த்து முறுமுறுத்து துவண்டு போய், இனி நான் விசுவாச வாழ்க்கையில் வாழ மாட்டேன், இனி ஜெபிக்க மாட்டேன், இனி வேதத்தை வாசிக்க மாட்டேன், இனி கோயிலுக்கு போக மாட்டேன், நான் கோயிலுக்கு போய் எனக்கு என்னத்தை கண்டேன், என்னத்தை சுகத்தை கண்டேன், பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் என்னை திட்டுறான், எதிர் வீட்டில் இருக்கிறவன் திட்டுறான், எப்போ பாரு பைபிள் தூக்கின்னு போகிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க மாட்டேதேன்னு சொல்கிறான். ஆமாம், அவன் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது, என் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கலையே அப்படின்னு சொல்லி புலம்பி முறுமுறுத்தா நஷ்டம் நமக்கு தான். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. என் வாழ்க்கையில் தாமதித்தாலும் என் தேவன் எனக்கு சிறப்பானதை செய்வார், நல்லதை செய்வார், எனக்கு கெட்டதை கொடுக்கவே மாட்டார். அதை விசுவாசிக்கிறது தான் விசுவாச வாழ்க்கை. அல்லேலூயா. தாவீதை போல சமர்ப்பிப்பீர்களானால் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள், ஒன்று விடாமல் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். ஆண்டவருடைய அற்புதமான நாமம் மகிமைப்படுது. நம்பர் 2, சார்ந்திருக்கிறவன். தாவீது எப்படிப்பட்டவர்? சார்ந்திருக்கிறவர். தாவீது எல்லா காரியத்திலும் தேவனை சார்ந்திருக்கிற மனுஷனாய் இருந்தார். சின்ன காரியமோ பெரிய காரியமோ தேவ ஆலோசனைக்கு காத்திருந்த மனுஷன். ஒரு ஆமென் சொல்லலாமா? கூட 600 பேர் இருக்கிறாங்க, பார்த்துக்கலாம் வாங்கடா நான் புறப்படலான்னு சொல்ல. ஆமென். ஐயோ இப்படி சுட்டெரிச்சு போட்டாங்களே, இப்படி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்களே, வாங்கடா எல்லாரும் ஓடியாங்கடா, சீக்கிரம் ஓடலாம் அப்படிலாம் சொல்ல. பாருங்க 8ஆம் வசனத்தை வாசித்தோம். 8ஆம் வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை தொடர வேண்டுமா, அதை நான் பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்கள், நாம் தேவனுடைய சமூகத்தில், தாவீது ஒரு முக்கியமான நெருக்கடியில் இருக்கிறான். ஆனால் தேவன் தாவீது கர்த்தர்கிட்ட போய் கேட்குறான். ஆமென். நான் போட்டால் போய் அவங்கள பின்தொடரட்டா, அவங்கள நான் ஜெயிப்பேனா, நான் திருப்பி கொண்டு வருவேனான்னு கேட்டதுக்கு கர்த்தர் சொன்னார், போ, நீ புறப்பட்டு உடனே போ, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தர் போன்னு சொல்லுவார், சில நேரத்தில் கொஞ்சம் பொறுன்னு சொல்லுவார். ஆமென். சொல்லுங்க. ஆனால் நம்ம என்ன விரும்புவோம்னா, எப்போவுமே க்ரீன் சிக்னல் தான் நம்ம விரும்புவோம். ஆமென். நம்ம போனால் அது பாட்டில் கதவை திறந்துக்கினே இருக்கணும். ஹல்லேலூயா. அல்லே சொல்லுங்க. எங்கேயாவது ஒரு ரெட் சிக்னல் பார்த்தா நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமென். சில நேரத்தில் கர்த்தர் ரெட் சிக்னல் போடுறாரு, க்ளோஸ் பண்ணி வைக்கிறாருன்னா நம்ம நன்மைக்காகவே. சில நேரத்தில் ஓப்பனாக வைப்பார், போன்னுவார், சில நேரத்தில் போவாத கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவார். ஆகவே தான் சொன்னேன், தாவீது தேவ சமூகத்தில் சமர்ப்பிக்கிறவன் மட்டுமல்ல, தேவ வார்த்தைக்கு ஆலோசனைக்கு சார்ந்திருக்கிறவன்.
ஆமென். தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். ஏசாயா 40:31 பாருங்கள். ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கடுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், தேவ சமூகத்தில் ஆலோசனை கேட்டார். நாங்கள் அந்த தண்டை, அந்த போராளிகளை, இருந்து புறப்பட்டு போன எதிரிகளை நான் பின்தொடரட்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டபொழுது கர்த்தர் சரியான பதிலை சொன்னார். ஆமென். சங்கீதம் 32:8 அதை தான் சொல்கிறது. நான் உன்மேல் கண்ணை வைத்து நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நமக்கு நல்ல ஆலோசனையை தருகிறவர். இதைத்தான் சங்கீதம் 1:1 சொல்கிறது. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவைகள் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து. ஆக துன்மார்க்கனுடைய ஆலோசனை அல்ல. ஆமென். 73ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்திலே சங்கீதக்காரராகிய ஆசாப் ஜெபிக்கும் பொழுது, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீராக என்று கேட்டது போல கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ ஆலோசனைக்கு காத்திருக்க வேண்டும். நீதிமொழிகள் 1:33 வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 1:33, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆமென். எனக்கு செவி கொடுக்கிறவன். ஹல்லேலூயா. ஆகவே தான் சொன்னேன், தாவீது எல்லாத்தையும் திருப்பி பெற்று கொண்டார்னா அதற்கு காரணம் தேவ ஆலோசனைக்கு சார்ந்திருந்ததுனாலே. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது, தாவீது எல்லாவற்றை திருப்ப பெற்றுக்கொண்டதற்கு ஒரு முக்கியமான காரணம் சளைக்காதவன். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய தெளிவான வார்த்தைகள் கிடைத்த பிறகு அவன் புறப்பட்டு போகிறான். என்ன தடை வந்தாலும் சோர்ந்து போகாமல் முன்னேறுகிறவன். ஆமென் சொல்லலாமா? தடைகள் வரும்பொழுது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகிறவன். ஆமென். கர்த்தர் சொன்னார், நீ புறப்பட்டு போ, அதை பிடித்து கொள்வாய் என்று சொன்னார். 9ஆம் வசனம் பாருங்க. அப்போது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் புறப்பட்டார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்த பொழுது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். ஹல்லேலூயா. 200 பேர் விடாய்த்து போனபடியால் பேசோர் ஆற்றண்டைக்கு கடக்க கூடாமல் நின்று போனார்கள். நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? போறாங்க, வேகமா போறாங்க, வேகமா போறாங்க. தன்னுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாம், பொருட்கள் எல்லாம் போயிடுச்சே, பொருட்கள்லாம் போனா போது, மனைவி பிள்ளைகள்லாம் போயிட்டாங்களேன்னு சொல்லி வேகமா போறாங்க. அவங்க எவ்வளோ டயர்ட் இருந்தால் 200 பேர், ஒரு ஆறு வந்துச்சு, அந்த ஆறை கடக்க கூடாமல், ஆமென், பேசோர் ஆறு வந்துச்சு, அந்த பேசோர் ஆற்றை கடக்க கூடாமல் 200 பேர் விடாய்த்து போயிட்டாங்களாம், டயர்ட் ஆகிட்டாங்களாம். ஆமென். எல்லாருக்குமே டயர்டு தான். 200 பேர் நடக்கவே முடியல, டயர்டாகி கீழே மயக்கடிச்சு விழுந்த மாதிரி உட்காந்துட்டாங்க. 200 பேர் போயிட்டாங்களே, 400 பேரை வச்சு நான் என்ன பண்ணேன், சரி கொஞ்ச நாள் இங்கே இருக்கலாம் அப்படிலாம் இல்லை, சளைக்காம கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு, ஹல்லேலூயா, தேவன் கொடுத்த வார்த்தைகளை பற்றி கொண்டு கர்த்தரை முதன்மையாக வைத்து அவன் புறப்பட்டு போனான். 121ஆம் சங்கீதம் சொல்கிறது போல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். ஆகவே கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார் என்று சொன்னால் அந்த வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு என்ன தடை வந்தாலும் தேவ வாக்கு தத்தத்தை சொல்லி சொல்லி நாம் கடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லலாமா? உங்கள் வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் ஒரு காரியத்தை வாக்கு தத்தம் பண்ணியிருப்பாரானால் நிச்சயம் அந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அதற்கு தடைகள் பல வரலாம், ஆனால் ஒரு நாள் நீங்கள் சோர்ந்து போகவே கூடாது. அல்லேலூயா. ஒரு நாளும் சோர்ந்து போகாமல் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி தொடர்ந்து நீங்கள் முன்னேற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதைத்தான் எபிரெயர் 12:1 வாசிக்கிறோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும்
முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடணும். ஆமென். பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஓடணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஒரு ஆமென் சொல்லலாமா? கிருபை செய்வார். நம்பர் 4, 4வது என்ன சொன்னேன்? சாட்சி உள்ளவன். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ போயிட்டு எல்லாத்தையும் வெற்றியாய் எல்லாத்தையும் திருப்பிட்டாங்க. எதிரிகளெல்லாம் வெட்டி வீழ்த்தி எல்லாத்தையும் திருப்பிட்டு வராங்க. அவங்க புறப்பட்டு வராங்க. 19ஆம் வசனத்தில் வாசித்தோம். கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதாகிலும் பெரியதாகிலும் குமாரரிலும் குமாரத்திகளும் ஒன்று குறைவு விடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். மேன் 21ஆம் வசனம் பாருங்க. விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையில தங்கியிருந்த 200 பேரிடத்திற்கு தாவீது வருகிற பொழுது அவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது அந்த ஜனத்தண்டையிலே ஜனத்தினிடத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான். என்ன விசாரிச்சா? சுக செய்தி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரெக்கவர் ஆகிட்டீங்களா? ஆமென் சொல்லுங்க. நம்மளா தான் நான் சொல்லியிருப்போம், துரோகிங்களை, உங்களுக்கு இருந்த டயர்டு தானே எங்களுக்கும், உங்களுக்கு இருந்த வழி தானே எங்களுக்கும். நாங்கள் போனோமே, நீங்கள் 200 பேர் மட்டும் இப்படி உக்காண்டிங்களா, போங்க அப்படியே திருப்பி போங்க, என் முகத்திலே முழிக்காதீங்கன்னு சொல்லியிருப்போம். ஆமென். ஆனால் வாட்டர் குவாலிட்டி. ஆமென். என்ன ஒரு அற்புதமான தாவீதினுடைய சுபாவம் பாருங்க. அந்த 200 பேரை தாவீது என்ன செஞ்சானா? விசாரித்தான். சுக செய்தி விசாரித்தான். 22ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது தாவீதோடு நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் வேலியாட்களின் மக்களுமான எல்லாரும் அவர்கள் எங்களோடு வராதபடியினால் நாங்கள் திருப்பி கொண்டு வந்த கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டும் என்றார்கள். ஆமென். தாவீது கூட இருந்தவங்கெல்லாம் நல்லவங்களான்னு பார்த்தா அப்படியும் இல்லை. அவங்களாம் எப்படிப்பட்டவங்களாம்? பொல்லாதவர்களும் வேலியாட்களின் மக்கள். பார்க்கறதுக்கு தான் சோத்திரம் 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 சோத்திரணும். ஆமென் சொல்லுங்க. ஆட்கள் பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள் கடைசி நாட்களில். ஆமென் சொல்லாமல் சில ஆட்கள் எந்த நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, ஆனால் வாயை திறந்து சண்டை போட ஆரம்பித்தாங்கன்னா ஒருத்தர் நிற்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. சில ஆட்கள் ரொம்ப நல்ல விசுவாசிகள், வம்பு சண்டைக்கும் போக மாட்டாங்க. நான் சொல்லலை, அதை எதான் சொல்கிறீங்க பாருங்க. தாவீது கூட இருந்தவங்கள எப்படிப்பட்டவங்களா? பொல்லாதவர்களும் வேலி ஆட்களின் மக்களாக இருந்தனால கட் அண்ட் ரைட்டாக பேசிட்டாங்க. நம்ம கூட இவங்க வராததுனால இவங்களுக்கு பாகம் நமக்கு கிடையாது. வேணா ஒன்று செய்யலாம், அவன் மனைவி அவன் பிள்ளைகளை பிடிச்சின்னு போட்டோம். ஆமென் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக பேசினோடனே தாவீதுன்னு சொன்னார், கரெக்ட், வெரி குட், நல்லா சொன்னீங்க, ஆமாம் அப்படி தான் அப்படின்னு சொன்னாரா? 23ஆம் வசனம் பாருங்க. அதற்கு தாவீது, சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்த இவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும் என்று சரி பங்காக பங்கிடுவீர்களாக என்றான். அல்லேலூயா பாருங்க. ஆகவே தான் சொன்னேன், அவன் சாட்சி உள்ளவன். அவன் எப்படிப்பட்டவன்? தன்னுடைய சாட்சியை அவன் ஒரு நாளும் ஸ்பாயில் பண்ணிக்கவே இல்லை. ஆமேன்னு சொல்லலாமா? இந்த கால வேளையில் ஒருவேளை பல காரியத்தை நீங்கள் இழந்திருக்கலாம். வெளியே பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது போல் முகபாவனை காட்டாலும் உள்ளம் உடஞ்சி போய் சுக்குநூறாக நான் இப்படி இதை நான் எப்படி சமாளிக்க போகிறேன், எப்படி இதை நான் மேற்கொள்ள போகிறேன், பல காரியம் உள்ளத்தில் ஓடிட்டுருக்கலாம். நான் சொல்கிறேன், எதெல்லாம் இழந்தீங்களோ, எதெல்லாம் உங்களை விட்டு போச்சோ, அதெல்லாம் திருப்பி கர்த்தர் உங்களுடைய கண்டையில் கொண்டு வந்து தருவாராக. அல்லேலூயா. அதற்கு நாம் நம்மை சரிப்படுத்தணும். ஆமென். சமர்ப்பிக்கிறவர்களாயிருங்கள். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லாமா? தேவ சமூகத்திலே சமர்ப்பிக்கிறவர்களாகிருங்கள், கர்த்தரை சார்ந்திருங்கள்.
எதற்கும் சளைக்காதவர்களாக, சுதந்திரிப்பதற்கு சளைக்காதவர்களாக இருங்கள். சாட்சி உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுப்பி நிற்போமா? தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். பாடுவோம். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவேன், புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். கர்த்தருக்கு காத்திருப்பேன், கழுகு போல் பலன் அடைவேன், செட்டைகளை அடிப்பே உயரே எழும்பிடுவே, புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். நல்ல கரங்களை தட்டி சிறிதாகிலும் பெரிதாகிலும் குமாரரிலும் குமாரத்திகளும் ஒன்று விடாமல் தாவீது எல்லாவற்றை திரும்ப பெற்று கொண்டது போல, தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதை இழந்தார்களோ ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் உம்முடைய பிள்ளைகள் சுதந்தரிப்பார்களாக. தாவீதிற்குள் இருந்த நல்ல குணாதிசயங்கள் தகப்பனே எனக்கும் தாரும் என்று என்னையும் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் தேவ கரம் இருப்பதாக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஒருவருக்கு ஒரு சொல்லுங்கள்.